ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி விக்கல் வருதா? இந்த விக்கல் நார்மலான ஒரு விஷயம் தானா, இல்லை இது கொஞ்சம் ஆபத்தானதா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ சொல்ல போகிற விக்கல் பற்றின விஷயம் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி கரெக்டாக கோவிட் ஸ்டார்ட் ஆன சமயத்தில் அவள் பிறந்தா. ஸோ அப்போ அவளுக்கு அடிக்கடி தும்மல், இருமல், விக்கல் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போது என்னோடய பீடியாட்ரிஷியன் என்ன பண்ணாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஒன் டைம் கூட்டிகிட்டு போகும்போது அடிக்கடி நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அப்போ அவரோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து, நீங்கள் எதுவும் டவுட்னா கால் பண்ணுங்கள், பேபி எந்த டைம் நீங்கள் தூக்கிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நான் ஒரு டைம் அவளுக்கு கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 4 to 5 டைம்ஸ் விக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பெரியவங்க சொல்கிற மாதிரி தலையில் தூசி வைக்கிறது, வைக்கல் வைக்கிறது இதெல்லாம் வச்சா விக்கல் நின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணியும் கூட விக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப பயந்து போயிட்டு சாருக்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி விக்கல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி நான் அப்போது பாப்பாவுக்கு வந்து மதர்ஸ் மில்க்கும் கொடுத்தேன், ப்ளஸ் ஃபார்முலா மில்க்கும் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு C-செக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபஸ்ட்டு 2 months எனக்கு சுத்தமாக பாலே இல்லை. ஸோ அப்போ அவளுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துட்டு இடையில மட்டும்தான் என்னோடய மில்க் கொடுத்துட்டு இருந்தேன். அவர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பாட்டில் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் குழந்தைங்க அளவுக்கு அதிகமாக ஏரை குடிச்சிடுவாங்க. அதாவது மதர்ஸ் மில்க் குடிக்கும்போது குடிக்கிற ஏரை விட பாட்டில் ஃபீட் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக ஏரை குடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க இந்த ஏரை குடிக்கிறதுனால அவங்களோட இரைப்பையில் போயிட்டு அது அழுத்தத்தை கொடுக்கறதுனால தான் விக்கல் வருது. ஸோ நீங்கள் இதுக்கு எதுவும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னார். மதர்ஸ் மில்க் கொடுக்கும்போதும் நம்ம பொசிஷன் கரெக்டாக வச்சு கொடுக்கல அப்படின்னா குழந்தைங்க அதிகமாக அவங்க செக் பண்ணி குடிக்கிறப்போ அதிகமாக பாலோடு சேர்ந்து ஏரையும் விழுங்கிடுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தை பால் குடிச்சதுக்கப்புறம் தோலில் போட்டு தட்டி கொடுத்து 2 or 3 ஏப்பம் வர்ற வரைக்கும் நம்ம குழந்தைங்களை தட்டி கொடுக்கணும். இதே விஷயந்தான் சாரு சொன்னார். என்ன சொன்னார்னா, விக்கல் வருது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் நான் கூட விக்கல் வருது அப்படின்னா ஐயோ குழந்தைக்கு பசிக்குது போல், ஏன்னா பிறந்து நம்மளுக்கு 6 months வரைக்கும் குழந்தைக்கு தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ விக்கல் வருதுன்னா திரும்ப நம்ம அகைன் பால் தான் கொடுப்போம். தயவு செஞ்சு இந்த விஷயம் மட்டும் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு விக்கல் வருது அப்படின்னா அது அளவுக்கு அதிகமாக பால் குடிக்கிறப்ப தான் விக்கல் வருது. அவங்களோட ஒரு பிறந்த குழந்தை ஒரு 15 ml பால் குடிக்கிறாங்க அப்படின்னா சில நேரம் நம்ம வந்து பாட்டில் ஃபீட் கொடுக்கும்போது அதிகமாக கொடுத்துருவோம், இல்லை பாட்டில் ஃபீட் கொடுத்து ரெண்டுமே கலந்து கொடுக்குறோம் அப்படின்னா பாட்டில் ஃபீட் கொடுத்து அடுத்த ஒரு 1/2 hour அதுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு பசி எடுக்கும், அவங்க இல்லை யூரின் பாஸ் பண்ணிவிடுவாங்க. உடனே திரும்ப குழந்தைக்கு பசிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் வரப்போ திரும்ப நம்மளோட பாலை கொடுப்போம். ஸோ அளவுக்கு அதிகமாக குழந்தைங்க பால் குடிக்கிறப்போ தான் விக்கல் ஏற்படுது. சார் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்கல் வருது அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஒன்று ஓவர் ஃபீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா குழந்தைங்க பால் குடிக்கிறப்போ ஏரை சேர்த்து விழுங்கியிருக்கணும். இந்த 2 விஷயத்தினால மட்டும்தான் விக்கல் வரும். விக்கல் வருது ஏன்னா நம்மளோட விக்கல் மாதிரி இல்லை, குழந்தைங்களோட விக்கல் வர ஆரம்பிச்சிச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutes அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், விக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட உடம்பு வரைக்கும் அவங்க விற்கிறப்போ ஆடிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் பேபி அப்படிங்கிறப்போ சொல்லவே வேணாம் நம்மளோட பயம் என்னென்னு. ஸோ இப்படி குழந்தைக்கு விக்கல் வருது அப்படின்னா 2 to 3 நிமிஷம் தோலில் போட்டு தட்டி கொடுங்க. அவங்க ஒரு ஏப்பம் விட்டாங்க அப்படின்னா சரியாயிடும். அப்படி இல்லை திரும்பவும் அவங்களுக்கு ஏப்பமும் வரல ஆனால் விக்கல் நிற்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் குழந்தைய தோலில் போட்டு மெதுவாக நீவி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட விக்கல் சரியாயிடும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு விக்கல் வருது அப்படிங்கக்குள்ள குழந்தை வந்து வெயிட் போட போகிறா, குழந்தைக்கு எடை கூட போகுது, அதனால தான் விக்கல் வருது, வயிறு பெருக்குது ஸோ விக்கல் வருது அப்படிம்பாங்க. இதே விஷயத்தை தான் டாக்டரும் சொல்கிறாரு. அளவுக்கு அதிகமாக பால் கொடுக்குறப்போ குழந்தைங்களோட வயிறு பெருசாகி ஒரு இடத்த அழுத்துறதுனால தான் விக்கல் வருதுன்னு. ஸோ விக்கல் வர்றது ஆபத்தான ஒரு விஷயம்லாம் இல்லை. நீங்கள் அதை சாதாரணமாக விட்டீங்க அப்படின்னா அதுவே சரியாயிடும். தோலில் போட்டு தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே சரியாயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி வாட்டரே கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்குள்ள நம்மளுக்கு விக்கல் வந்தால் நம்ம எப்படி போய் தண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி அவங்க குழந்தைக்கு விக்கல் வரும்போது போயிட்டு ட்ராப்பரில் எடுத்து வாட்டர்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயம் பண்ணாதீங்க. விக்கல் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம், குட் ஃபார் ஹெல்த். ஸோ விக்கல் வரும்போது தண்ணியோ திரும்ப அகெயின் பாலோ கொடுக்காதீங்க. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை பேபி கேர் வீடியோட நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.